நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை நல்ல உதாரணம். ராபர்ட்னு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத மீனவன் இருந்தான். அவன் எப்போ கடலை வலை விரித்தாலும் மீன் அவனுக்கு சிக்கவே சிக்காது. இதனாலேயே அவன் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்தது. அவங்க அப்பா அம்மாவுக்கு வயசான காரணத்தினால கண் தெரியாது. அவனுக்கு ஜெசிலா அப்படிங்கிற ஒரு மனைவி இருந்தாள். இவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தையே இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் கடலில் போய் வலை வீசும்போது அவனுக்கு அந்த வலையில் ஒரு வித்தியாசமான மீன் ஒன்று கிடச்சிது. அந்த மீன் நிச்சயமாக அதிக விலை போகும் அப்படின்னு நினச்சி அவன் அதை கொல்ல போனான். உடனே அந்த மீன் பேச ஆரம்பிச்சிச்சு. நீ என்னை கொன்னேன்னா உனக்கு சில டாலர்கள் தான் கிடைக்கும், ஆனால் இதே என்னை உயிரோடு விட்டேன்னா உனக்கு நான் ஒரு வரம் தரேன், அந்த வரம் உன் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த மீன் சொல்லிச்சு. இவனுக்கும் அந்த மீன் சொல்கிறதுல ஏதோ ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. ஏன்னா இத்தனை நாள் மீன் கிடைக்கல, இந்த ஒரு மீனை விட்டுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவனும் சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசனை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு யோசனை பண்ணி சொன்னான். அந்த வரத்தை கேட்டான். அது அவனோட வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமாக மாற்றிருச்சு. அப்படி என்ன வரன்னு நீங்கள் கேட்குறீங்களா? கரெக்டாக நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னோட குழந்தைங்க மண்ணில் விளாண்டுட்டுருக்கிறத நானும் எங்கள் அப்பா அம்மாவும் என்னோடய மனைவியும் மாடி வீட்டில் நின்று பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். இது இவனோட புத்திசாலத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அவனுக்கு குழந்தை இல்லை, குழந்தைங்க கீழே விளையாடுறத பார்க்கணுன்னு கேட்டான். அவனுக்கு வறுமை, அதனால் மாடி வீடு கேட்டால் அவனோட சொந்த வீடு ஆயிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு கண் பார்வை தெரியாது, மாடிலேருந்து எங்கள் அப்பா அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கும் பார்வை கிடச்சிருச்சு. இந்த ஒரே ஒரு வாரத்தில் அவனோட குடும்பம், அவனோட சூழ்நிலை எல்லாமே எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்களா? நம்மளுக்கும் அப்படி தாங்க. நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் என்னைக்காவது நம்ம கதவை தட்டும்போது அதை கரெக்டாக கேட்டு வாங்கக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருக்கணும்.